நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா இன்று அதிகாலை வைபவமாக நடைபெற்ற சக்கர ஸ்நான மகோத்சவம். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ராபத்து உற்சவ துவக்கம். உபய நாச்சியார்கள் சமேதராக வீதி வலம் வந்து அருள் புரிந்த ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி. திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோவிலில் நடைபெற்ற மனோன்மணி அம்பாள் திருக்கல்யாணம். தெய்வ திருமணத்தை பரவசத்துடன் தரிசித்த ஏராளமான பக்தர்கள். தமிழகத்தில் உள்ள வைணவ திருத்தலங்களில் கோலாகலமாக நடைபெற்ற வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு. அந்த காட்சிகளின் தொகுப்பு. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் இன்று அதிகாலை வைகுண்ட ஏகாதசி மற்றும் துவாதசியை முன்னிட்டு சக்கர ஸ்நானம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு இன்று அதிகாலை ஆலய ஸ்ரீ ரங்கநாயக்க மண்டபத்தில் உற்சவர் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை பல்லக்கில் எழுந்தருளச் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு கோவிலிலிருந்து வெளியே வந்தனர். நாதஸ்வர மேளதாளங்கள் தீப்பந்தங்கள் முன்னே செல்ல ஸ்ரீ சக்கரத்தாழ்வாருக்கு இரு குடைகள் பிடித்தபடி மாடவீதியில் வலம் வந்தனர். 4 திக்கிலும் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாருக்கு கற்பூராரதி காட்டப்பட்டது. பிறகு ஸ்ரீ வராக சுவாமி சன்னதியை அடைந்து அருகே இருக்கும் புஷ்கரணி படித்துறையில் உற்சவர் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை எழுந்தருளச் செய்தனர். இதையடுத்து தேவஸ்தான உயர் அதிகாரிகள், முக்கிய பிரமுகர்கள், அர்ச்சகர்கள் முன்னிலையில் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாருக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து துளசி மாலை சாற்றி பழங்கள் நிவேதித்து கற்பூராரதி காண்பித்தனர். தொடர்ந்து புஷ்கரணிக்கு சம்பரோக்ஷணம் செய்ததும் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை கைத்தலமாக ஏந்தி வந்து தீர்த்தவாரி வைபவத்தை சிறப்பாக நடத்தினர். பிறகு திருமலை திருப்பதி தேவஸ்தான சின்னஜெயர் சுவாமிகள் செயல் அலுவலர் மற்றும் கூடுதல் செயல் அலுவலர் முன்னிலையில் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை சிறப்பு அலங்காரத்துடன் பல்லக்கில் நிறுத்தி நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூரம் காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஜியர் சுவாமிகள் செயல் அலுவலர் மற்றும் கூடுதல் செயல் அலுவலர் ஆகியோருக்கு பரிவட்டம் கட்டி மரியாதை செய்யப்பட்டது. பின்னர் ஸ்ரீபாதம் தாங்கிகள் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை சுமந்து கொண்டு மாடவீதிகள் வழியாக மீண்டும் கோவிலை நோக்கி புறப்பட்டனர். செயல் அலுவலரும் கூடுதல் செயல் அலுவலரும் உடன்வர மகாத்வாரம் வழியாக ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் உற்சவ மூர்த்தியை ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்க செய்தனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ராபத்து உற்சவம் துவங்கியதை அடுத்து சுவாமி நம்மாழ்வார் எதிர் சேவையாக முன்னே செல்ல உபயநாச்சியார்களுடன் ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். இதை முன்னிட்டு ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவர் ஸ்ரீ நம்மாழ்வாரை தனி கேடயத்தின் மேல் அமர்த்தி கொண்டு வீதி உலா புறப்பட்டனர். ஆழ்வாருக்கு நீலப்பட்டாடை கட்டி முத்துக்கள் பதித்த கிரீடம் அணிவித்து காதணிகளுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். சின்முத்திரை காட்டி சுவாமி நம்மாழ்வார் ஸ்ரீ பார்த்த சாரதி சுவாமிக்கு எதிர் சேவையாக முன்னே செல்ல பிரபந்த கோஷ்டியினர் உபதேச ரத்னமாலை பாசுரங்களை பாராயணம் செய்தவாறு மாடவீதியில் வலம் வந்தனர். தங்க கேடயத்தில் உபயநாச்சியார்கள் சமேதராக எழுந்தருளியிருந்த உற்சவர் ஸ்ரீ பார்த்த சாரதி சுவாமிக்கு புதுப்பட்டாடை கட்டி ஒட்டியானத்துடன் காசு மாலை, அடுக்கு பதக்கங்கள், திருமார்பில் லட்சுமி பதக்கம் வைத்து நீள்முடி கிரீடம் சூட்டி மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா தாயார்களும் நீலப்பட்டு சேலைகளோடு ஒட்டியானங்கள், திருமாங்கல்யங்களுடன் நவரத்ன நீள்முடி கிரீடங்கள் அணிந்து எம்பெருமானின் இருபுறம் நின்று அழகாக அருள் புரிந்தனர். அபயம் காட்டியபடி ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி உபயநாச்சியார்களோடு வீதி உலா வர வழிநடையிலும் ஏராளமான பக்தர்கள் தெய்வங்களை தரிசித்து தேங்காய் பழங்கள் நிவேதித்து
கற்பூர ஆரத்தி காட்டி மனமுருக வேண்டி வழிபட்டனர். உற்சவ மூர்த்திகளை அத்தியாபக கோஷ்டியும் வேத கோஷ்டியினரும் பாராயணங்கள் செய்தவாறு பின்தொடர்ந்து வந்தனர். நிறைவாக வீதி உலா முடிந்து கோவில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த உற்சவ மூர்த்திகளுக்கு நீராஜனம் சமர்ப்பித்து கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். திருநெல்வேலியில் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு காந்திமதி அம்பாள் உடனுரை ஸ்ரீ நெல்லையப்பர் திருக்கோவிலில் ஸ்ரீ மனோன்மணி அம்பாள் திருக்கல்யாணம் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக சிவாலய வளாகத்தில் சுவாமி சன்னதி முன்பு உள்ள மகா மண்டபத்தில் கலசங்களை பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். பக்தர்கள் சிவபுராணம் பாடியபடி இருக்க முதலில் மகா கணபதிக்கு அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் கலசாராதனையோடு திருமண வைபவத்தை துவக்கினர். சப்பரத்தில் உற்சவர் அருள்மிகு மனோன்மணி அம்பாளை எழுந்தருளச் செய்திருந்தனர். ஆலயத்தின் இரட்டை மூலவர்களில் ஒருவரான வேணுவநாதருடன் கருவறையில் பக்தர்களுக்கு காண முடியாத இடத்தில் இருக்கும் மனோன்மணி அம்பாள் ஆண்டிற்கு ஒருமுறை மட்டும் இந்த நாளில் எழுந்தருளி காட்சி தர அம்பிகைக்கு புதுப்பட்டு சேலை கட்டி நவரத்தன ஆபரணங்களுடன் கிரீடமும் கிளிமாலையோடு மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அம்பிகைக்கு புனித நீர் தெளித்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓதியபடி மாங்கல்ய பூஜை செய்தனர். தொடர்ந்து திருமாங்கல்யத்தை சுவாமி சன்னதியில் வைத்து பூஜைகள் செய்ததும் அதனை கைத்தலமாக ஏந்தி வந்து ஸ்ரீ மனோன்மணி அம்பாளுக்கு மாலை மாற்றுதல் வைபவத்தை நடத்தி திருமாங்கல்ய தாரணம் செய்தனர். அம்பிகைக்கு கோபுர தீபத்துடன் மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் திருமண வைபவத்தில் பங்கேற்று பரவசத்துடன் தெய்வங்களை தரிசித்தனர். சென்னை தாம்பரம் அடுத்த ராஜகீழ்ப்பாக்கத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ சென்னகேசவ பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு கருட சேவை நடைபெற்றது. வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோவிலில் உற்சவர் ஸ்ரீ சென்னகேசவ பெருமாளை பெரிய திருவடி மீது எழுந்தருளச் செய்திருந்தனர். அலங்கார பிரியனுக்கு முத்துக்கள் பதித்த தொப்பார கிரீடமும் நெத்திச்சுட்டி பட்டையும் சூட்டி காதணிகளோடு பதக்கங்களும் முத்துச்சரத்துடன் மலர் மாலைகளும் அணிவித்து முத்து பவள அபயம் தந்து அலங்காரம் செய்திருந்தனர். வைனதேயனுக்கும் வஸ்திரம் கட்டி மலர்ச்சரங்கள் சூட்டியிருந்தனர். கோவிலில் தனி சன்னதி கொண்டு அருள் புரியும் ஸ்ரீ பத்மாவதி தாயார் முத்தங்கி அலங்காரத்தில் காட்சி தர உற்சவரும் அணிந்து அருள் புரிய நாமார்ச்சனையோடு தீபம் காட்டப்பட்டது. இதேபோல் தனி சன்னதியில் இருக்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரும் விசேஷ அலங்காரத்தில் அருள் புரிய மூலவரான ஸ்ரீ சென்னகேஸ்வர பெருமாளும் முத்தங்கி அலங்காரத்தில் திருக்காட்சி தர தீபாரதி காட்டப்பட்டது. பின்னர் அஷ்டோத்தர நாமங்கள் கூறி உதிரி பூக்கள் மற்றும் துளசியால் அர்ச்சனை செய்து தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். திரளான பக்தர்கள் கருடன் மீது அருள் புரிந்த ஸ்ரீ சென்னகேஸ்வர பெருமாளை பரவசத்துடன் தரிசித்தனர். இதையடுத்து ஏகாதசி திருவிழாவையொட்டி சங்கீத இசை கச்சேரியும் நடைபெற்றது. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் திருப்பாவை பாசுர அலங்காரம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ பரமபதநாதர் சன்னதி கண்ணாடி அறையில் 14ஆம் நாள் பாசுரத்தின்படி உங்கள் புறக்கடை என துவங்கும் பாசுரத்திற்கு ஏற்ப உற்சவரை சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையராக அலங்கரித்து நிறுத்தியிருந்தனர். திருமார்பில் கவசத்துடன் நீலநாயக்க பதக்கம் வைத்து கிரீடம் சூட்டி வெண்பட்டாடை கட்டி கையில் கதை தந்து அலங்காரம் செய்திருந்தனர். கோதை நாச்சியாரும் மஞ்சள் பட்டுடுத்திக் கொண்டு சர்வாபரணங்களோடு சாய கொண்டை அணிந்து திருக்காட்சி தந்தருளினார். பஞ்சனையில் ஆண்டாள் நாச்சியார் எம்பெருமானை நினைத்தவாறு சயனித்தபடி காட்சி தர அருகே தோழியர்களும் நின்றிருந்தனர். பாசுர அலங்காரத்தை பக்தர்கள் பரவசத்துடன் தரிசித்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மகா காளியம்மன் கோவிலில் மார்கழி உற்சவ விழாவையொட்டி ஏராளமான பக்தர்கள் பங்கேற்ற பாலாபிஷேக வைபவம் நடைபெற்றது. கோவிலில் சுதை சிற்பமாக காவல் தெய்வத்தின் குதிரையும் வீரமா காளியம்மனும் பிரம்மாண்டமாக காட்சி தர பாலாபிஷேகம் நடைபெற்றது. பிறகு கோவிலில் ஹோமம் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டதும்
49 அடி உயரம் கொண்டு அஷ்டபுஜங்களில் ஆயுதங்கள் ஏந்தியபடி நின்றவாறு அருள் புரியும் ஸ்ரீ மகாகாளியம்மனுக்கு பக்தர்கள் எடுத்து வந்து சமர்ப்பித்த குடங்களில் இருந்த பால் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் அம்பிகையின் திருப்பாதங்கள் அருகே சிறிய சுதை சிற்பமாக எழுந்தருளியுள்ள அம்பிகைக்கு விசேஷ அலங்காரம் செய்து முளைப்பாரிகளை அருகே வைத்து தீபாரதி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் அருள்மிகு மகாகாளியம்மனை மனமுருக வேண்டி வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற வைணவ திருத்தலங்களில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வுகள் நடைபெற்றன. அந்த காட்சிகளின் தொகுப்பை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். சென்னை மடிப்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீ ஒப்பிலியப்பன் பட்டாபிஷேக ராமர் திருக்கோவிலில் ஸ்ரீபாதம் தாங்கிகள் ஸ்ரீ பூமிதேவி தாயார் மற்றும் ஸ்ரீ ஒப்பிலியப்பனை முத்தங்கி அலங்காரத்தோடு மரக்கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து சொர்க்கவாசல் கதவுகள் முன்பு சுமந்து வந்தனர். எதிர் சேவையாக தனி கேடயத்தில் சுவாமி நம்மாழ்வாரும் எழுந்தருளியிருக்க பிரபந்த பாராயணம் நடைபெற்றது. பிறகு உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்ததும் சுவாமி நம்மாழ்வாருக்கு பரிவட்டம் கட்டி எம்பெருமானின் மலர் மாலை சூட்டி சடாரி மரியாதை செய்யப்பட்டது. இதையடுத்து மேடை மீது சுவாமி மற்றும் தாயாரை எழுந்தருளச் செய்ததும் பொதுஜன சேவை நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தெய்வங்களை தரிசித்ததும் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோளிங்கரில் இருக்கும் திவ்யதேச கோவிலான ஸ்ரீ லட்சுமி நரசிம்மசுவாமி ஆலயத்தில் அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டதும் ஏராளமான பக்தர்கள் வருகை தர உள்வளாகத்திலிருந்து ஸ்ரீதேவி பூதேவி தாயார் சமேதராக உற்சவர் ஸ்ரீ பக்தோசத பெருமாளை சிறப்பு அலங்காரத்துடன் கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். வாத்தியக்காரர்கள் மங்கள இசை வாசித்தபடி முன்னே செல்ல உற்சவ மூர்த்திகளை பரமபத வாசல் கதவுகள் முன்பு சுமந்து வந்து தூபத்துடன் ஏகதீபம் காட்டப்பட்டது. பின்னர் சொர்க்கவாசல் கதவுகள் திறந்ததும் உற்சவ மூர்த்திகளை அதனை கடந்து சுமந்து வந்ததும் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதைத் தொடர்ந்து ஆலய ராஜகோபுர நுழைவாயில் கதவுகள் திறந்து எம்பெருமான் பெரிய திருவடி மீது நின்று தரிசனம் தந்தருள எண்ணற்ற பக்தர்கள் கோவிந்த நாம கோஷங்கள் எழுப்பியபடி தரிசிக்க கற்பூர ஆரத்தி காட்டியபடி உற்சவரை வெளியே சுமந்து வந்தனர். பிறகு பொதுஜன சேவை நடைபெற்றது. பிரபந்ததாரர்கள் சுவாமி முன்பு பாராயணம் செய்ததும் பக்தர்கள் புடைசூழ இருகுடை சேவையோடு சுவாமிக்கு திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் திரு இந்தளூரில் உள்ள பஞ்ச அரங்க ஸ்தலங்களில் 5வது திருக்கோவிலாகவும் திவ்ய தேசங்களில் 22வது ஸ்தலமாகவும் விளங்கும் ஸ்ரீ பரிமள ரங்கநாதர் ஆலயத்தில் ஸ்ரீபாதம் தாங்கிகள் ஆலய உள்வளாகத்திலிருந்து கேடயத்தில் எழுந்தருளிய உற்சவரை மெல்லிய வஸ்திரம் போர்த்தியபடி வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். கோவிலை சுற்றி வலம் வந்து சொர்க்கவாசல் முன்பு எழுந்தருளியதும் பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டன. திரளான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசித்தபடி இருக்க எம்பெருமான் மீது போர்த்தப்பட்டிருந்த மெல்லிய ஆடை விலக்கப்பட்டதும் சர்வாபரண பூஷிதனாக ஸ்ரீ பரிமள ரங்கநாதர் அபயம் காட்டியபடி பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருளினார். பிறகு சொர்க்கவாசல் கதவுகள் திறக்கப்பட்டு எம்பெருமான் வாயிலை கடந்து வெளியே வர பக்தர்களும் பின்தொடர்ந்து வந்தனர். கிளிமாலை சூடிக்கொண்டு அலங்கார பிரியன் அழகாக அருள் புரிய ஏராளமானோர் கண்ணார கண்டு வழிபட்டனர். மன்னார்குடி அருகே பிரசித்தி பெற்ற வடுவூர் ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர் சகித ஆஞ்சநேயர் உற்சவ மூர்த்திகளை தங்க கேடயத்தில் எழுந்தருளச் செய்து ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க விண்ணப்பம் செய்யும் நிகழ்வு நடைபெற்றது. உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். பிறகு உற்சவர்களை சொர்க்கவாசல் கடந்து வெளியே சுமந்து வந்தனர். பிறகு சீதாராம லக்ஷ்மணர் சகித ஆஞ்சநேயருக்கு ஒய்யாளி சேவை நடைபெற்றது. பின்னர் சொர்க்கவாசல் கடந்து வந்த உற்சவ மூர்த்திகளை ஊஞ்சல் மீது எழுந்தருளச் செய்தனர். புன்னகை தவழும் திருமுகத்தோடு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி திருக்காட்சி தர ஆரத்தி காட்டப்பட்டது.
ஏராளமான பக்தர்கள் உற்சவ மூர்த்திகளை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். சர்வாபரணங்களுடன் தசரதன் மைந்தர்களும் விசேஷ அலங்காரத்தோடு ஸ்ரீ ஜானகி தேவியும் அருள் புரிய தெய்வங்களை கைகூப்பி தொழுதவாறு ஸ்ரீ அஞ்சனை மைந்தனும் அருகே எழுந்தருளி பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருளினார். மதுரை தல்லாகுளத்தில் உள்ள ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாச்சலபதி திருக்கோவிலில் அதிகாலையில் ஏராளமான பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்து நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். பிறகு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த சொர்க்கவாசல் கதவுகள் திறக்கப்பட்டதும் வாத்தியக்காரர்கள் முன்னே செல்ல சர்வ அலங்காரத்தோடு காட்சி தந்தபடி வந்த உற்சவர் பெருமாளுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் அபயம் காட்டி கிளி மாலையுடன் வருகை தந்த உற்சவரை ஸ்ரீபாதம் தாங்கிகள் பரமபத வாசல் கதவுகள் கடந்து வெளியே சுமந்து வந்தனர். பக்தர்கள் கோவிந்த நாம கோஷங்கள் எழுப்பி ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாளை பரவசத்துடன் தரிசித்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ நின்ற நாராயண பெருமாள் கோவிலில் மூலமூர்த்திகளுக்கு பட்டாடைகள் கட்டி மலர் மாலைகள் சூட்டி கிரீடங்கள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். பிறகு திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து ஆரத்தி காட்டியதும் சொர்க்கவாசல் கதவுகள் திறக்கப்பட்டன. பிறகு உபயநாச்சியார்கள் சமேதராக காட்சி கொடுத்த உற்சவர் பெருமாளை பரமபத வாசலை கடந்து வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். இதையடுத்து தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டியதும் பக்தர்கள் சொர்க்கவாசலை கடந்து வந்து உற்சவ மூர்த்திகளோடு கோவிலை சுற்றி பக்தி கோஷங்கள் எழுப்பியபடி வலம் வந்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பாளையம்பட்டியில் இருக்கும் ஸ்ரீ செங்கமல தாயார் சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி திருக்கோவிலில் முதலில் மூலவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்து விசேஷ பூஜைகள் நடத்தப்பட்டன. சொர்க்கவாசல் முன்பு ஏராளமான பக்தர்கள் அமர்ந்து சகஸ்திரநாம பாராயணம் செய்தனர். இதையடுத்து இசைவாத்தியங்கள் முழங்க நாச்சியார் திருக்கோலத்தில் காட்சி கொடுத்த உற்சவர் பெருமாளை சொர்க்கவாசல் கதவுகள் திறந்ததும் ஆரத்தி காட்டியபடி வெளியே சுமந்து வந்தனர். பக்தர்கள் கோவிந்த நாம கோஷங்கள் எழுப்ப கோவில் வெளிப்பிரகாரத்தில் உற்சவருக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க ஒய்யாளி சேவை நடத்தப்பட்டது. பின்னர் மண்டபத்தில் மேடை மீது அமர்ந்து கற்பூரம் காண்பித்ததும் பொதுஜன சேவை நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் உள்ள ஸ்ரீ கள்ளர்பிரான் திருக்கோவிலில் தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாள் 4 கால் மண்டபத்தில் ஆதிசேஷன் மீது சயனிக்கும் கோலத்தில் திருக்காட்சி தர தீபம் காட்டப்பட்டது. பிறகு ஆலய உள்வளாகத்திலிருந்து ஸ்ரீ ராமானுஜர் மற்றும் ஆழ்வார் உற்சவ மூர்த்திகளை கேடயங்களில் அமர்த்தி கொண்டு ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து வந்தனர். பிறகு பரமபத வாசல் கதவுகள் திறக்கப்பட்டதும் உற்சவர் பெருமாள் எம்பெருமானார் மற்றும் ஆழ்வார்களுக்கு தரிசனம் தந்தபடி வாயில் கதவுகளை கடந்து வெளியே வந்து அருளினார். சர்வ அலங்காரத்தோடு வெளியே வந்த உற்சவ மூர்த்தி முன்பு பிரபந்த கோஷ்டியினர் பாராயணம் செய்தனர். இதைத் தொடர்ந்து உற்சவரை ராபத்து மண்டபத்திற்கு சுமந்து வந்து கும்பதீபம் காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் தெய்வங்களை மனமுருக வேண்டி தரிசித்தனர். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் நேற்று மாலை சொர்க்கவாசல் திறப்பு வைபவம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாள் ஆதிசேஷன் மீது சயனித்தபடி திருக்காட்சி தந்தருளினார். தனி மேடையில் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா தாயார்களுடன் உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலனும் எழுந்தருளியிருந்தார். சொர்க்கவாசல் கதவுகள் முன்பு ஆழ்வார் மற்றும் ஆச்சாரியார் உற்சவ மூர்த்திகளை கேடயங்களில் எழுந்தருளச் செய்தனர். பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க உற்சவ மூர்த்திகளுக்கு மங்கள வாத்திய முழக்கத்துடன் தீபாரதி காட்டப்பட்டது. பின்னர் தாயார்கள் சமேத உற்சவரை ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு பிரகாரங்கள் வழியாக ஒய்யாளி சேவை நடத்தியபடி அழைத்து வந்தனர். பிறகு சொர்க்கவாசல் கதவுகள் முன்பு நிறுத்தி பிரபந்த பாராயணத்துடன் சுவாமி மேல் சாற்றப்பட்டிருந்த சல்லு எனும் துணி விளக்கப்பட்டதும் சர்வாபரணங்களுடன் உற்சவர் திருக்காட்சி தர தீபம் காட்டப்பட்டது. பின்னர் சொர்க்கவாசல் கதவுகள் திறக்கப்பட்டு தெய்வங்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் வெளியே சுமந்து வந்தனர். இதையடுத்து எம்பெருமான் ஆழ்வார்கள் மற்றும் ஆச்சாரியார்களுக்கு காட்சி கொடுத்து கோவிலை சுற்றி வலம் வர பக்தர்களும் பின்தொடர்ந்து வந்தனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன.
சென்னை, வேலூர், செங்கல்பட்டு, கடலூர், திருச்சி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள பெருமாள் ஆலயங்களில் பரமபத வாசல் திறப்பு நடைபெற்றது. அந்த காட்சிகளை இப்போது பார்க்கலாம். சென்னை எம்ஜிஆர் நகரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பத்மாவதி தாயார் சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலை ஏகாதசியை முன்னிட்டு மின் விளக்குகளாலும் மலர் தோரணங்களாலும் சிறப்பாக அலங்காரம் செய்திருந்தனர். மூலவர்களான சுவாமி மற்றும் தாயாருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க, தனி கேடயத்தில் உபயநாச்சியார்கள் சமேதராக உற்சவர் பெருமாள் பட்டாடை போர்த்தி கொண்டு எழுந்தருளி இருக்க, சுவாமி நம்மாழ்வாரும் ஸ்ரீ கோதை நாச்சியாரும் தனித்தனி கேடயங்களில் நின்று அருள் பாலித்தனர். பிறகு உற்சவ தெய்வங்களுக்கு ஆரதி காட்டி பிரபந்ததாரர்களுக்கு தீர்த்தம் தந்து சடாரி சாதிக்கப்பட்டது. பின்னர் பரமபத வாசல் கதவுகள் திறக்கப்பட்டதும் எதிர் சேவையாக நின்ற கோதை நாச்சியாருக்கு மாலை சூட்டி ஆரத்தி காண்பித்தனர். பிறகு தாயார்கள் சமேத பெருமாளை சொர்க்கவாசல் கதவுகள் வழியாக அழைத்து வந்து பிரபந்த பாராயணம் செய்தனர். இதைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்களும் பரமபத வாசல் வழியாக சென்று தெய்வங்களை கண்ணார கண்டு வழிபட்டனர். வேலூர் மாவட்டம் மணைக்கட்டு அருகே உள்ள குருவராஜபாளையம் கிராமத்தில் இருக்கும் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ தர்மகொண்டராஜா திருமலை கோவில் மூலவர் சன்னதி முன்பு சிறிய திருவடியும் பெரிய திருவடியும் எழுந்தருளி இருக்க சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் சொர்க்கவாசல் வழியாக சென்று விசேஷ அலங்காரத்தில் காட்சி கொடுத்த தாயார்கள் சமேத பெருமாளை பரவசத்துடன் தரிசித்தனர். கோவில் வளாகத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் உற்சவர் பெருமாளும் சிறப்பு அலங்காரத்தோடு நின்று அருள் பாலிக்க ஏராளமானோர் கோவிந்தநாம கோஷங்கள் எழுப்பி தரிசனம் செய்து வழிபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் இருக்கும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஏரிகாத்த கோதண்டராமர் கோவிலில் ராஜகோபுரம் முன்பு பெரிய திருவடி மீது எழுந்தருளியிருந்த உற்சவர் பெருமாளை ஏராளமான பக்தர்கள் கோவிந்தநாம கோஷங்கள் எழுப்பி பரவசத்துடன் தரிசித்தனர். இருகுடை சேவையோடு பிரியபக்தன் மேல் அபயம் காட்டியபடி வீற்றிருந்த சுவாமிக்கு பட்டாடை கட்டி ஆபரணங்களுடன் கிரீடமணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். பிறகு பிரபந்ததாரர்கள் சுவாமி முன்பு பிரபந்தம் சேவித்ததும் சடாரி சாதிக்கப்பட்டது. இதையடுத்து சுவாமி நம்மாழ்வார் எதிர்சேவையாக எழுந்தருள புறப்பாடு துவங்கியது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் அமைந்திருக்கும் ஸ்ரீ மரகதவல்லி தாயார் சமேத ஸ்ரீ வீரநாராயண பெருமாள் கோவிலில் மங்களவாத்தியங்கள் முழங்க உற்சவரை மெல்லிய ஆடை போர்த்தியபடி கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து சுமந்து வந்தனர். பிறகு மெல்லிய திரை விலக்கப்பட்டதும் எம்பெருமான் சர்வாலங்காரத்தோடு பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருள ஒய்யாளி சேவையுடன் ஆரத்தி காட்டப்பட்டது. சொர்க்கவாசல் கதவுகள் திறக்கப்பட்டு அதன் உற்சவர் பெருமாள் வெளியே வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதையடுத்து பிரபந்த கோஷ்டி பாராயணம் செய்ய தனி மேடையில் 12 ஆழ்வார்களும் ஆச்சாரியாரும் வீற்றிருக்க எம்பெருமான் தரிசனம் செய்ததும் கற்பூரம் காட்டப்பட்டது. இதையடுத்து ஆழ்வார்களுக்கு பரிவட்டம் கட்டி சடாரி மரியாதை செய்ததும் உற்சவரை கோவிலை சுற்றி வலம் வரச் செய்தனர். பிறகு வாகன மண்டபத்தில் கொலுவிருக்கச் செய்து தீபம் காட்டப்பட்டது. திருச்சி மாவட்டம் தொட்டியத்தில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ வேதநாராயண பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் கதவுகள் முன்பு ஏராளமான பக்தர்கள் குழுமி இருக்க பரமபத வாசல் கதவுகள் திறக்கப்பட்டதும் உற்சவர் பெருமாளை அதன் வழியாக வெளியே சுமந்து வந்தனர். அபயம் காட்டியபடி கேடயத்தின் மேல் நின்றருடைய சுவாமிக்கு பட்டாடை கட்டி பலவித ஆபரணங்களுடன் தங்க கிரீடமணிவித்து கிளிமாலையுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த சுவாமி முன்பு பிரபந்தம் சேவிக்கப்பட்டது. ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியார்களுக்கும் பரிவட்டம் கட்டி எம்பெருமான் சார்பில் மரியாதைகள் செய்யப்பட்டன. தஞ்சாவூரில் உள்ள 4 கால் மண்டபத்தில் இருக்கும் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலில் உபயநாச்சியார்களோடு உற்சவர் பெருமாள் பரமபத கோலத்தில் அமர்ந்து அபயம் காட்டியபடி அருள் புரிய ஏராளமான பக்தர்கள் கோவிந்தநாம கோஷங்கள் எழுப்பி தரிசித்தனர். கருவறையில் பிரம்மாண்ட திருமேனி கொண்டு சர்வ அலங்காரத்துடன் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு மூலவர் திருக்காட்சி தர மூலவருக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் ஆரதி காட்டப்பட்டது. பின்னர் தாயார்கள் சமேத்த உற்சவர் பெருமாளை கேடயத்தில் அமர்த்தி ஸ்ரீபாதம் தாங்கிகள் பரமபத வாசல் கதவுகள் முன்பு சுமந்து வந்தனர். அங்கு விசேஷ பூஜைகள் நடத்தப்பட்டது. சொர்க்கவாசல் கதவுகள் திறக்கப்பட்டன. இதையடுத்து மங்களவாத்தியங்கள் முன்னே செல்ல
தெய்வங்களை சொர்க்கவாசல் வழியாக வெளியே சுமந்து வந்தனர். இதையடுத்து பக்தர்களும் சொர்க்கவாசலை கடந்து வந்ததும் உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காட்டியபடி பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருந்த மேடை மீது கொலுவிருக்கச் செய்தனர். திண்டுக்கல் அருகே தாடிக்கொம்பு பகுதியில் இருக்கும் புகழ்பெற்ற ஸ்ரீ சௌந்தரராஜ பெருமாள் கோவிலில் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரோடு ராமானுஜரையும் சுவாமி நம்மாழ்வாரையும் விசேஷமாக அலங்கரித்து கேடயத்தில் எழுந்தருளச் செய்திருந்தனர். அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்து நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். சர்வ அலங்காரத்துடன் எழுந்தருளிய உற்சவர் பெருமாளுக்கு ஆரத்தி காட்டியதும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். ஏராளமான பக்தர்கள் பின்தொடர சொர்க்கவாசல் கதவுகள் அருகே வந்ததும் திருக்கதவுகள் திறக்கப்பட்டன. எதிர் சேவையாக ஆழ்வார்கள் மற்றும் ஆச்சாரியார் எழுந்தருளியிருக்க மங்கள வாத்தியங்களுடன் உற்சவர் பெருமாளை சொர்க்கவாசல் கதவுகளை கடந்து ஆரத்தி காட்டியபடி வெளியே சுமந்து வந்தனர். இதையடுத்து ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியார்களுக்கும் எம்பெருமான் தரிசனம் தந்தருளும் நிகழ்வு நடத்தப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் கோவிலில் உற்சவர் பெருமாளுக்கு மங்களவாத்தியங்கள் முழங்க நட்சத்திர தீபம் கும்ப தீபத்துடன் ஏக தீபம் காட்டி பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் நடத்தப்பட்டது. பிறகு துளசி மற்றும் வண்ணமலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த சொர்க்கவாசல் கதவுகள் திறக்கப்பட்டதும் உற்சவர் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் சர்வ அலங்காரத்துடன் காட்சி தந்தவாறு பரமபத வாசல் கதவுகளை கடந்து வெளியே வர தீபாரதிகள் காட்டப்பட்டன. ரத்ன அங்கி அலங்காரத்தில் பவனி வந்த சுவாமிக்கு பக்தர்கள் மாலைகள் சூட்டி தரிசிக்க ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து சுவாமி நம்மாழ்வார் முன்னே செல்ல பக்தர்கள் பாராயணம் செய்தபடி பின்தொடர தெய்வங்களுக்கு ஆலய உலா சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து உற்சவர் பெருமாளுக்கு தீபம் சமர்ப்பித்தனர். ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் உள்ள சங்கமேஸ்வரர் திருக்கோவிலில் திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க சொர்க்கவாசல் கதவுகள் திறக்கப்பட்டதும் தேங்காய் சூறையிடப்பட்டு பக்தர்கள் முன்னே செல்ல உற்சவர் பெருமாளை அதன் வழியாக சுமந்து வந்தனர். வெள்ளி கருடன் மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் சர்வ அலங்காரத்துடன் அமர்ந்தவாறு வெளியே வந்து அருள் புரிய பக்தர்கள் கோவிந்தநாம கோஷங்கள் எழுப்பியபடி தரிசித்தனர். பிறகு மலர் பிரபை நிறுத்தியதும் உற்சவ மூர்த்திகளை வீதி உலா அழைத்துச் சென்றனர். இதையடுத்து மீண்டும் கோவிலை அடைந்த தெய்வங்களுக்கு கும்பதீபம் காட்டப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற பெருமாள் கோவிலில் கருவறையில் உபயநாச்சியார்களுடன் எழுந்தருளியிருக்கும் பெருமாளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து தீபம் காட்டப்பட்டது. பின்னர் பெரிய திருவடி மீது சிறப்பு அலங்காரத்துடன் அமர்ந்து காட்சி கொடுத்த உற்சவர் பெருமாளுக்கு வாகன மண்டபத்தில் இசை வாத்தியங்கள் முழங்க கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து திருவீதி புறப்பாடு துவங்கியது. பல்வேறு வீதிகள் வழியாக பவனி வந்த உற்சவர்களை பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் இருக்கும் ஸ்ரீ பாண்டுரங்க சுவாமி திருக்கோவிலில் ஏகாதசியை முன்னிட்டு கோவிலையும் மூலவர் சன்னதியையும் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க சொர்க்கவாசல் கதவுகள் திறக்கப்பட்டதும் பெரிய திருவடி மீது எழுந்தருளியிருந்த சுவாமி மற்றும் தாயாரை வாசல் கதவுகள் கடந்து சுமந்து வந்தனர். சர்வ அலங்காரத்துடன் உற்சவ தெய்வங்கள் திருக்காட்சி தந்தபடி கோவிலை சுற்றி வலம் வர கோலாட்டங்கள் எம்பெருமானின் தசாவதார திருவுருவங்களை அணிந்த சிறுவர்கள் முன்னே செல்ல ஆலய புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. சங்கு சக்கரதாரியாக ரத்தனங்கி அலங்காரத்தில் மூலவர் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினார். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா இன்று அதிகாலை வைபவமாக நடைபெற்ற சக்கர ஸ்நான மகோத்சவம். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ராபத்து உற்சவ துவக்கம். உபய நாச்சியார்கள் சமேதராக வீதி வலம் வந்து அருள் புரிந்த ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி. திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோவிலில் நடைபெற்ற மனோன்மணி அம்பாள் திருக்கல்யாணம். தெய்வ திருமணத்தை பரவசத்துடன் தரிசித்த ஏராளமான பக்தர்கள். தமிழகத்தில் உள்ள வைணவ திருத்தலங்களில் கோலாகலமாக நடைபெற்ற வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு, அந்த காட்சிகளின் தொகுப்பு. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं
स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ